ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆந்திர பிரதேசம் ரொம்ப முக்கியம். சந்திரபாபு நாயுடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவங்கள நீங்க ஒருத்தர் கேள்வியோட கேட்டிருந்தாரு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க மைசூர் தான் தலைநகரமா வரும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2028ல தான் சரி 2029ல தான் பொருளாதார வீழ்ச்சி வரும்னு சொன்னீங்க. ஏங்க 2028 ஆரம்பிச்சா என்ன? 2029 ஆரம்பிச்சா என்ன? சிமிலரான பீரியட். அது ஆரம்பிக்கும் பூம் ஆகி மொத்தமா முடியிற டைமிங் தான் 2029. அதுவும் ஃபேக் ஐடி. புதுசா ஓப்பன் பண்ணி சுட சுட வந்தேன். சுட சுட அனுப்பிவிட்டேன். ஓட்றா முதல்ல பத்தி விட்டாச்சு. விஷயத்துக்குள்ள போவோம். ஆந்திர பிரதேசம் வளர்ச்சியை நோக்கி நாசூக்கா நகர்ந்துட்டு இருக்கு. 15 பில்லியன் உள்ள இறக்குறாங்க. கூகுள் நிறுவனம் வரப்போகுது. எங்க? இந்தியாவுக்குள்ள இல்ல. ஆந்திர பிரதேசத்துக்கு. அப்புறம் அவங்களுடைய டிரைவ் இருக்குல்ல, கூகுள் டிரைவ். அதுக்கான விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் கிடையாது. அமேசான் அதுவும் உள்ள இறங்குது. உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கம்பெனிஸ் எல்லாமே இங்கே கிளைகளை உருவாக்கி மெயின் பிரான்ச்சா மாறிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா செமி கண்டக்டர். நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியமாக செமிகண்டக்டர் மூலயமா அதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது உருவாகிறது என்னன்னா தாய்வான். தாய்வானை வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மேஜரான 80% 90% செமிகண்டக்டர் ஃபுல்லாக தாய்வானில் தான் நடந்துட்டு இருக்கு. தாய்வானை எப்போ கை வைக்கிறாங்கல்ல அன்னைக்கு எல்லா பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்னு சொன்னோம்ல. இப்போ தாய்வானை அவங்க கை வச்சாங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் உலகம் முழுக்க இருக்க எல்லாருக்கும் தேவை. அதாவது ஒரு மொபைல் ஃபோன் சின்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, இதில் இருந்து ஒரு மிசைல்ஸ் செயற்கைக்கோளில் பயன்படுத்துகிற எல்லா செமிகண்டக்டரும் உருவாகிறது எங்கே அப்படின்னா தாய்வான். இந்த தாய்வானை அட்டாக் பண்ணி தாய்வானை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அந்த செமிகண்டக்டரை உருவாக்குற இடத்துல மிகப்பெரிய பாதிப்பு நடந்தால் உலகம் முழுக்க எல்லா இயக்கங்களும் நின்று போகும். பொருளாதாரம் வேற லெவலில் டவுன்ஃபால் ஆயிரும். பொருளாதாரமே விழுந்துருன்னு வச்சுக்கோங்க. அப்போது எவன் அந்த செமிகண்டக்டரை அதாவது உலகமே டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு. இந்த டிஜிட்டல் உலகத்தில் எவன் அந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு பில்லராக நிற்கிறானோ அவன் தானே உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸாக இருப்பான். அது ஆந்திர பிரதேசத்துக்கு வருது. செமிகண்டக்டர் 2026லேருந்து 2027 2028க்குள்ளே முடிச்சிருவாங்க அந்த வேலையை. அந்த முடிக்கிற டைமிங்கில் தான் பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். சொல்கிறீங்கள நீங்கள் அப்புறம் எப்படி இந்தியாவில் சர்வே பண்ணணும்னு கேட்குறீங்கல்ல, இதை தான் காரணமாக சொல்லுவாங்க. உலகம் முழுக்க தேவையான பொருட்கள்லாம் இல்லாமல் போன பிறகு இவ்வளோ நாள் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா யார் வளர்ச்சியை நோக்கி போவா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்தியா வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான காரணம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான். நாம் இங்கே வணிகம் செஞ்சு நாமளே உருவாக்கி உற்பத்தியை அனுப்புறதுனால தான் நம்ம வளர்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம எதிராக இருக்கக்கூடாது. நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ம பில்லராக இருக்கணும். நாம தான் இனிமேல் சூப்பர் பவர். அமெரிக்காக்காரங்களுக்குலாம் எப்படி நம்ம அமெரிக்கான்ற ஒரு டோப்பமைண்டை ஊற்றி வச்சிருக்காங்களோ அது மாதிரி இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் சூப்பர் பவர் ஆகாமல் எப்படி ஆகும்? இது ஒரு சாதாரண ஒரு பாலிடிக்ஸ் தானே. இந்த பாலிடிக்ஸ் புரியறதுக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் மூலம் தேவை? கொஞ்சம் சிந்திச்சு பேசினாலே போதுமே. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பை புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே நடக்கிற கோமாளி குத்து தெரிஞ்சிடும். இது எதுவுமே எதிர்ச்சி கிடையாது. எல்லாம் ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கும்ல. அந்த மாஸ்டர் மைண்டு தான் உலகத்தை இயக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நீ இலுமினாட்டி பேர் வை, ஏலியன் பேர் வை, என்ன பேர் வேணால் வச்சுக்க. விஷயம் இதான். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்லாம் கேட்குறாங்க நிறைய பேர். எனக்கும் புரியலை. நானும் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. விஷயம் என்னன்னு அப்படின்னா நாம் ஏமாற்றப்படுறோம். நம்மளை சுற்றி நடக்கிறது ட்ராமா. நம்ம ஒரு மேட்ரிக்ஸில் எவனோ உருவாக்கின ஒரு கட்டமைப்புக்குள்ளே நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் ஒரு கூண்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்க ஒரு உலகம் வாழ்ந்துட்டுருக்கோம். மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மேட்ரிக்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். இது தப்பான உலகம்னு எனக்கு தெரியுது. நான் தப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன தெரிஞ்சுக்க மாட்ட, வேணுமா வேணாமான்றது நீ தான் முடிவு பண்ணணும். நான் கடைசி வரைக்கும் மாயையிலையும் இந்த ப்ளூ பில் இருக்குல்ல, அந்த ப்ளூ பில்லை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா வாழ்ந்துக்க. அந்த மாயைக்குள்ளேயே மூழ்கிப்போ. உன்னை யார் வேணாண்டா? உனக்கு என்ன இங்கே வேலை? கிளம்பு, போயிட்டே இரு. போய் ஏதாச்சும் ரீல்ஸ் போட்டுக்கிருப்பாங்க, அதை பார்த்து தூக்கி போட்டு போயிட்டே இரு. இதில் எதுக்கு உனக்கு இங்கே என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். விஷயம் அடிமைப்பட்டிருக்கோம். நாம் முட்டாளாக்கப்பட்டிருக்கோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம். பன்னெடுங்காலமாக எவனுக்கோ நம்ம வாழ்கிறோம், எவனுக்கோ சாப்பிட்றோன்றது யாருக்கு தேவையோ அவன் தெரிஞ்சுக்க. விடுதலை அடையணும்னு நினைக்கிறேன்னா அடைஞ்சுக்க. அடையிறதுக்கான வேலையை பாரு. விடுதலை அடைகிறதுக்கு என்ன பண்ணுறது? புரட்சி பண்ணணும், அதை பண்ணணும். ஒன்றும் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. நம்ம ஏமாற்றப்படுறோம்னு தெரிஞ்சுக்க. யார் ஏமாற்றான்னு தெரிஞ்சுக்க. நமக்கு எதிரி யாருன்னு புரிஞ்சுக்க. இதை நீ புரிஞ்சுக்கிட்டனாலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் செயின் கனெக்ஷன் போல் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுது உங்களுக்கு? அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். புரிதல் வந்து விட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் வந்துவிடும். உனக்கு மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மூளை அதுக்கான பதிலையும் கொடுக்கும். சிந்தனை செய் மனமே. எதுக்கு போடுறனே?
சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. எதுக்கு பேசுகிறேன்? இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்காமல் அதுக்கும் பதில் என்கிட்டே கேட்டேன்னா நீலாம் மேட்ரிக்ஸுக்கு அடாப்ட் ஆன ஆள். இப்போ சாக போய் மேட்ரிக்ஸில் பாட்டில் படுத்துக்க, அதான் உனக்கு நல்லது. இந்த பக்கத்து வராத, மேட்ரிக்ஸை உடைக்க குறுக்க கௌசிக்கு வந்தாலும் வராத. இது உனக்கு தேவையே இல்லாத ஒரு இடம். உனக்கான இடம் மேட்ரிக்ஸ். போய் நீ வாட்டுக்கு போயிட்டு இதை லூஸு மாதிரி ரீல்ஸ் போட்டுட்ருப்பாங்க, எதாவது கப் எடுக்கிறது, என்னத்தையாவது படம் பெற சொல்லிக்கிட்டு சினிமா வச்சு இன்னமும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸில் வியூஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கு. சப்ப விஷயத்த கண்டென்ட் ஆக்கி ஒரு 4-5 பேர் நின்றுக்கிறாங்க. இதுக்கு என்னன்னு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்க கோடான கோடி மக்கள் இருக்கான். நீ முட்டாளா இருக்கடா, நீ சாக போறடா, எதுக்கு சாகுற, ஏன் வாழ்ற, எதுக்குமே தெரியாமல் செத்துட்டு இருக்கடான்னு சொல்றத பார்க்க ஆள் இல்லை. இப்போ இது யார் தப்பு? நோன் தப்பு தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. Who is this guy?